நம்பர் 1 அயோக்கிய ராஸ்கல். என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்ல ரொம்ப தெளிவா பேசுனீங்க, இப்ப அதுல இங்கிலீஷ கலந்து கண்ணபிடான்னு திட்டுறீங்க. ஐம் சாரி, நான் உங்களை திட்டல. உங்க வலது பக்கம் திரும்பி பாருங்க, நான் யாரை திட்டினேன்னு உங்களுக்கு புரியும். யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவரையே திட்டினீங்க? அவனை திட்டல, அவன் வேலை பார்க்குற போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? பின் என்னங்க, குற்றவாளிகளோட கை குலுக்குவானுங்க, நிரபராதி கையில விலக மாட்டுவானுங்க. காலையில வந்தீங்க, வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டீங்க. நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீங்க யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. நான் வந்து ஓபி ஐஓபில வேலை செய்யறேன். ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுல நான் மேனேஜரா இருக்கேன். மெட்ராஸ்ல இந்த பேங்க்குக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க எந்த பிரான்ச்ல வேலை பாக்குறீங்க? பிரான்ச் அடையார் ஆலமரம். என்னது ஆலமரமா? இல்ல இல்ல, ஆலமரம் இருக்கிற அடையார் பிரான்ச். அடையார்லயே வேலை பாக்குறீங்க? பின்னையா அண்ணா நகர் குடி வந்தீங்க? இது இந்த கடைசி, அது அந்த கடைசி. இன்னும் 3 மாசத்துக்கு என்ன இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரா போட்டிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு தாவிடுவேன். Thanks for your dinner. You're welcome. Good night. Good night. பானு, பவர் கட் ஆயிருச்சு. திரும்ப வருமா? வந்தாலும் வரலாம், விடியற வரைக்கும் வராமலும் போகலாம். வராமலும் போலாமா? எங்க நிக்கிறீங்க? மாடிப்படியில. எதுக்காக கேக்குறீங்க? இதெல்லாம் சத்தம் போட்டு பேசுற விஷயம் இல்ல. பக்கத்துல வாங்க, காதோடு காதா சொல்றேன். வாட்? அட பாவி, உன் கேட்டது இப்பதான் எனக்கு புரியுது. பவர் கட்ட பயன்படுத்திய மேல எங்கயாவது கை வச்ச ஓடு கத்தி ஊரை கூட்டிடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் அதுக்காக கூப்பிடல. எதுக்காக? இருட்டில் நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, வீட்டுல மெழுகுவத்தி ஸ்டாண்ட் இருக்கு, கரண்ட் வர்ற வரைக்கும் அதை ஏத்தி வைக்கலாம். சீக்கிரம் ஏத்துங்க, இருட்டுல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குது. அந்த ஸ்டாண்ட் மேல என் பெட்ரூம்ல இருக்கு, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. என்ன இது? இன்னைக்கு காலையில தான் உங்க வீட்டுக்கு கூடி வந்தேன், திடீர்னு என்ன கூப்பிட்டு மாடி ஏற சொல்றீங்க? இந்த கும்மு இருட்டுல நான் கண்ணு தெரியாம எது மேலேயாவது மோதிர போறேன். ஒண்ணு செய்யுங்க, நீங்களே மாடிக்கு போய் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் மாடிக்கு போக மாட்டேன், கற்பம்பூச்சி நிறைய இருக்கு. தைரியம் புருஷ லட்சணம். நீங்களே போங்க ப்ளீஸ். பகையா மாட்டிக்கிட்டேன், வெள்ளையும் களையும் தடவிக்கிட்டே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, அதான அது. அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நேரா அறுபடி மேல போங்க. 5 6 ஏரியாச்சு. மறுபடியும் நூல் பிடிச்ச மாதிரி 3 படி மேல போங்க. எத்தனை தடவை தாங்க நூலை பிடிக்கிறது? சொன்னது செய்யுங்க. சரிங்க. 1 2 3. இதுக்கு மேல படி கிடையாது, வந்தாச்சுங்க. இப்போ உங்க இடது பக்கம் திரும்பி கைய ரெண்டையும் நீட்டி தடவி பாருங்க. முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி. என்னங்க இது? ஒரு பக்கம் தடவனா சொர சொரன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் தடவனா வழி வழின்னு இருக்கு. இது கதவா செவிரா? அது கதவுதான், மெல்ல திறங்க. கதவை திறந்தாச்சு, உள்ள நுழையட்டுமா? அவசரப்படாதீங்க, கதவை முழுசா திறந்து உள்ள போய் உங்க வலது பக்கம் இடது பக்கம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. பாக்குறேன். இருட்டுல தடவைதான் முடியும், இப்படி பார்க்க முடியும். ஐயோ, கிடைச்சிருச்சு. 2 கப்பு கிடைச்சிருச்சுங்க. கரெக்ட், அது 2 டீ கப். நீங்க டேபிளுக்கு வந்துட்டீங்க. கொஞ்சம் முன்னாடி போய் தடவி பாருங்க, அங்க கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கும், பக்கத்துலயே தீப்பெட்டியும் இருக்கு, கேண்டில் ஏத்துங்க. அப்பா, ஒரு வழியா மெழுகுவத்தி ஏத்தியாச்சு. இந்த ஸ்டாண்ட் எப்படி ஜொலிக்குது? அவ்வளவு தங்கமா? இல்ல, தங்கமுலாம் பூசின வெள்ளி ஸ்டாண்ட். எங்க வாங்குனீங்க? இது விலைக்கு வாங்கினதில்ல, ஒரு பாதிரியார் எங்க அப்பாவுக்கு பரிசா கொடுத்தது. அவரோட நினைவா எங்க அப்பா இது ஒரு புனிதமான பொருளா சாகர வரைக்கும் பாதுகாத்து வந்தாரு. இப்ப எங்க அப்பா ஞாபகமா நான் இதை பத்திரமா வச்சிருக்கேன். ஓஹோ, சென்டிமெண்டல் ஸ்டாண்டோ? கரண்ட் வந்துருச்சு, கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு போய் மேல வச்சுட்டு வாங்க. ஐயோ வேண்டாங்க, மறுபடியும் கரண்ட் கட் ஆச்சுன்னா நான் தான் மாட்டிப்பேன். இந்த வம்பே வேண்டாம், பிடிக்கும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மீட் மிஸ்டர் பிரதீப், இன்ஸ்பெக்டர். நம்ம டிபார்ட்மெண்ட் தான். ஹி இஸ் மிஸ்டர் சக்கரவர்த்தி. ஹலோ. ஹலோ சக்கரவர்த்தி. தேங்க்யூ சார். நேத்து காலையில நம்பர் 10 சாந்தி காலனிக்கு நீ போயிருந்திருக்க. எதுக்காக போயிருந்தேன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த வீட்டுல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விடப்படும்னு விளம்பரம் வந்திருந்தது, அது விஷயமா போனேன். வீடு கிடைச்சதா? கிடைச்சது சார், இப்ப நாங்க தான் தங்கியிருக்கேன். நேத்து ராத்திரியே அந்த பெண்ணை ஹோட்டல் பாரடைஸுக்கு கூட்டிட்டு போயிருக்கிற. ஓர் செலவுல அவளுக்கு விருந்து கொடுத்திருக்கிற. நம்ம கரெக்ட்? கரெக்ட் சார். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு விருந்து கொடுத்திருக்கிற.
இந்த திடீர் நெருக்கத்துக்கு என்ன காரணம்? குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு காரணமும் இல்ல, சும்மா ஒரு நட்புக்காக. உன்ன மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு கொலைகாரியுடைய நட்பு தேவைதானா? போயும் போயும் குடியிருக்கிறதுக்கு உனக்கு அவ வீடு தான் கிடைச்சதா? சார் கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. சொல்றேன். நீ குடியிருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரி மாடல் அழகி பானு 6 மாசத்துக்கு முன்னாலே அவளுடைய மாற்றாந்தாய்க்கு பிறந்த அண்ணனை சுட்டு கொன்னுட்டா. சார், இந்த கேஸ விசாரிச்ச அதிகாரி அந்த 10ஆம் நம்பர் வீட்டை சுத்தி இருக்கிற குடுத்தனக்காரங்கள் எல்லாம் தீர விசாரிச்சிருக்காரு. குறிப்பா 9ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிற எத்ராஜ் என்பவர் இந்த கொலை சம்பந்தமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் படிக்கிறேன், கேளு. ஆயிரத்தி 1991 வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்று ராத்திரி 10 மணிக்கு எத்ராஜ் என்ற நானும் என் வளர்ப்பு மகன் சின்னப்பாவும் எங்களது வீடியோ கடையை மூடிவிட்டு வழக்கம் போல் சாந்தி காலனிக்கு நடந்து போய் கொண்டிருந்தோம். சித்தப்பா, இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்துல நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒண்ணு எரியுதான்னு பாருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல ₹1,00,000 பணம் வச்சிருக்கிறேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி. இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். சித்தப்பா, என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு. மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமில் சத்தம் கேட்காது. அப்பா! சார், என்னாச்சு? ஐயோ, யாரோ சுட்டாங்களே. டெஞ்சில குண்டு பாய்ச்சிருச்சு. அது சித்தப்பா, என்ன உடம்புல ரத்தம்? உனக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டுட்டாங்களா? உண்மையிலே நீ போயிட்டியா? அப்பா, யோ, என்ன அப்புறமான சேர்ந்து நானும் வர்றீங்க? யார் சுட்டது, யார் போனது? அறிவுட்டவன கல்லு மாதிரி உட்கார்ந்து செத்து தெரியலையா? இந்த மாதிரி கொட்டுது ரத்தம். சித்தப்பா, உன் பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது. அதுல கைய வச்சுட்டு நீயே உடம்பு பூரா தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அடே, ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10ஆம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு. ஆனா மாடியில் லைட் எரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட். இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு. யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு, பூபாதி, ஐயோ, பூபதிய கொலை பண்ணி டிக்கியில போட்டு கொண்டு போறாங்க. ஓடியாங்க, எல்லாரும் ஓடியாங்க. கொலகாரி தப்பிச்சு ஓடுற. ஓடியாங்க, ஓடியாங்க. பக்கத்து வீட்டு பானு தான் அண்ணனையே சுட்டு கொன்னு வேதத்தை டிக்கியில போட்டுக்கிட்டு இந்த சினிமாவில வர்ற மாதிரி மாயமா மறைஞ்சிட்டாளே. சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் அதிகாரிங்க பானு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ வீட்டு மாடியில தான் அந்த கொலை நடந்திருக்கு. சுவத்துல ரிவால்வர் குண்டு பதிஞ்சதுக்கான அடையாளம் இருந்தது. தரையில ரத்தம் சிந்தி கிடந்தது. ஆனா சுட்டுக் கொல்லப்பட்ட பானுடைய அண்ணன் பூபதியுடைய சடலமும் நமக்கு கிடைக்கல. அந்த நேரத்துல நம்ம விசாரணைக்கு பானுவும் வீட்டுல இல்ல. அந்த வீட்டினுடைய கொல்லப்புறத்துல போலீஸ் அதிகாரிங்க 3 பொய்ப்பல்ல கண்டெடுத்தாங்க. அந்த 3 பொய்ப்பல்லையும் பானுடைய அண்ணன் பூபதிக்காக நான் தான் கட்டி கொடுத்தேன்னு ஒரு பல் டாக்டர் போலீஸ் அதிகாரிகிட்ட உறுதிப்படுத்தி இருக்கார். மறுநாள் காலையில 5 மணிக்கு தான் பானு அவ வீட்டுக்கு வந்தா. கொலை நடந்த நேரத்துல நீ எங்க இருந்தேன்னு போலீஸ்காரன் கேட்டாங்க. அதுக்கு அவ சாதுரியமா ஒரு பதில் சொன்னா. அவ என்ன சொன்னா தெரியுமா? அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, சாமி தரிசனம் பண்றதுக்காக சாயந்தரம் 6 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டேன். ஏகப்பட்ட கூட்டம். 12 மணிக்கு தான் சொர்க்கவாசலை திறந்தாங்க. சாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது பொழுதே விடிஞ்சு போச்சுன்னு சொன்னா. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கோவில்ல தரிசனத்துக்காக கியூவில் நின்னேன்னு சொன்னா.
ஆனா அதை நிரூபிக்க அவளால ஒரு சாட்சி கூட காட்ட முடியல. பின்ன ஏன் சார் அவளை ஜெயில தள்ளாம வெளியே விட்டு வச்சிருக்கீங்க? உடனே அவளை கைது செய்து கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். நீதிபதியோட அனுமதியோட விசாரணைக்காக ஒரு வாரம் அவளை போலீஸ் காவல்ல வச்சிருந்தோம். எப்படி அவ அண்ணனுடைய சடலத்தை கைப்பற்றணுன்றதுக்காக அவளை துருவி துருவி சாமர்த்தியமா விசாரிச்சோம். ஆனா கல்லூரி பங்கம் மாதிரி என் அண்ணனை நான் கொலை செய்யலன்னு சாதிச்சுட்டா. பானுதா அவ அண்ணனை சுட்டு கொன்னான்றத கோர்ட்ல நிரூபிக்கணும்னா கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற அவ அண்ணனுடைய சடலம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஆனா பூபதியினுடைய பாடியை நம்மால கண்டுபிடிக்க முடியல. What a pity. சோ ஒரு வாரம் போலீஸ் காவலுக்கு பிறகு அவளை வெளியில விட்டுட்டோம். ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து அவ வீட்டையும் அவ வெளிவட்டார நடவடிக்கைகளையும் ராத்திரி பகலா கண்காணிச்சுட்டு வர்றாரு மிஸ்டர் பிரதீப். நீ ஒரு போலீஸ் அதிகாரின்னு தெரிஞ்சும் அவ வீட்டுல உனக்கு தங்க இடம் கொடுத்திருக்கா. இட்ஸ் a shock to me. சார், நான் போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவன் அவளுக்கு தெரியாது. இல்ல நீ யாருன்னு அவகிட்ட சொன்ன? பேங்க் அதிகாரின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? பேச்சுவாக்குல போலீஸ் இலாக்காவை கடுமையா விமர்சனம் செஞ்சான். அவளுடைய காழ்ப்புணர்ச்சிக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் யாருங்கிற உண்மையை அவளுக்கு சொல்லான்னு இருந்தேன். அதனால தான் தற்காலிகமா அப்படி ஒரு பொய் சொன்னேன். பானுவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காம அவ வீட்டுக்கு வாடகைக்கு போனது தப்புதான். இன்னைக்கே வேற வீட்டுக்கு என் ஜாகையை மாத்திக்கிறேன். அவசரப்படாதே. உலகாரி ஒருத்தி வீட்டுக்கு போலீஸ் அதிகாரி குடி போறது அவ்வளவு சுலபம் இல்லை. நமக்கு சந்தர்ப்பவசமா அது கிடைச்சிருக்கு. நிச்சயமா அவதான் அண்ணனை கொலை செய்திருக்கிறா. ஆனா தனக்கு நெருக்கமான ஒருத்தர் உதவியோட தான் அந்த சடலத்தை நம்ம கையில கிடைக்காம அப்புறப்படுத்தி இருக்கிறா. அந்த நபர் யாரு? பூபதியுடைய உடல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு? இந்த ரெண்டு கேள்விகளுக்கு சரியான விட நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷமே பானுடைய கைகள்ல விலங்க நம்மால மாட்டிட முடியும். யூ ஃபாலோ மீ? எஸ் சார். நீ பானு வீட்டிலேயே தங்குற. அவளுக்கு தெரியாம அவளை துப்பறிஞ்சு நமக்கு தேவையான தடைகளை கண்டுபிடிக்கிற. எஸ்.